வணக்கம். இன்னைக்கு எபிசோடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திருடனுக்கு தேள் கொட்டின மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அமைதியாக இருப்பான், அதெல்லாம் தாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆனால் அந்த திருடன் அமைதியாக இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தான்னு வச்சிங்களேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி எபிசோடில் டப்பா சார் பண்ணார்ல, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னொன்று இதுக்கு நடுவில் இன்னொருத்தரும் பண்ணார். நீ என்னடா பர்ஃபார்மன்ஸு, இப்போ நான் பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம தீபக் சார். ஓ மை காட் அப்படின்னு வரல, அந்த தீபக் சார். ஃபஸ்ட்டு இந்த அருண் மஞ்சரி இங்கேருந்து வருவோமே. இங்கே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆரம்பத்துக்கு போவானா, இங்கே பிரச்சனைக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஜெஃப்ரிக்கு பார்த்தீங்கன்னா பட்டரை தடவி விட்றாங்க. நம்ம ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல, டீமன் அக்கா, அந்த அக்கா ஜாக்லின் அக்கா. ஒயிட் கலரில் டீமன் இருக்கும், ஒயிட் ட்ரெஸ் போட்டும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஜாக்லின் அக்கா இன்றைக்கி பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட்டரை தடவி விட்றாங்க, மஞ்சரி எடுத்துகிட்டு போய் பட்டரை நீட்டுறாங்க தடவை சொல்லி. இப்போ அக்கா சொல்கிறாங்க, இன்னும் 2 பேர் சாப்பிடவே இல்லை அப்படின்னு. அப்படியா, சரி கல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கல் இல்லை. அங்கே போயிட்டு அதுக்குள்ளே அருண்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டு, அதை அவங்க புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு அங்கே சொல்ல, உடனே அவர் டோஸ்டெல்லாம் கிடையாது, டோஸ்டெல்லாம் யாருக்கும் கிடையாது, என்ன நான் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நான் டோஸ்ட்டு கேட்கல பட்டரை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, பட்டரா கேட்ட, நீ கல் தானே கேட்ட, நீ பட்டர் இல்லைன்னு சொன்ன, அதனால் நான் கல் இருக்கான்னு கேட்டேன். இல்லை மச்சான், நான் உங்ககிட்ட சொல்ல, நான் வேறு யாருக்கோ சொன்னேன். வேறு யாருக்கோ அங்கே என்ன சொல்லிட்டு இருக்கிற, சமைக்கும் போது இப்படி கரிச்சு கூட்டி சமைச்சிக்கிட்டே இருந்தேன்னா அது இறங்கம்மா உள்ள சாப்பிட முடியுமா? அதை இங்கே அண்ணன் நம்ம டப்பா அண்ணன் அதுதான் வார்த்தையை விட்டார். அந்த எக்ஸ்ட்ரா பிரெட்டு நான் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எக்ஸ்ட்ரா பிரெட்டை கொடுத்துருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது தப்பா இல்லையா அப்படின்னு மஞ்சரி பேச வந்தாங்க பாருங்கள். அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் போதும், நீங்கள் என்ன தப்பாக ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறீங்க, நீங்கள் வேறு ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறீங்க. நான் மட்டும் ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னார்ல இந்த டப்பா சார். சொன்னீங்க சார். அங்கே இதில் வேற தொழில் மேலே எல்லாத்து மேலே சத்தியம் பண்ணுறேன், நான் அப்படியே அழுதேன், போயிட்டு அழுதேன். எதுக்கு அழுதாரு? நைட்டு சாப்பிடும்போது விஷால் தர்ஷிகா தக்காளி சட்னி எக்ஸ்ட்ரா இவங்க செஞ்சுருக்கிறாங்க. மஞ்சரி கேட்குறாங்க, இதை நான் திங்கவே இல்லை. அது குற்றச்சாட்டாக கூட கேட்கல அவங்க. இதை நான் திங்கவே இல்லை, எப்போ செஞ்சீங்க இதை? விஷால் பார்த்தீங்கன்னா 2 நாள் நாளைக்கு இதை தர்றேன் அப்படின்றான். நாளைக்கு இது உங்களுக்கு எல்லாரும் கொடுப்பாங்க அப்படின்னு சமாளிப்பு. திங்கவே இல்லை, மறைச்சி வச்சு திங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்போ திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க தர்ஷிகா, ஏன்னா மறைச்சி வச்சு தான் சாப்பிட்டாங்க. இப்போ குறும்படம் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் தெரியுமா? முத்துக்குமரன் இன்வால்வ் ஆகிட்டார் உள்ள. இப்போ முத்துக்குமரன் சமாளிக்கிறாரு, அது ஷார்ட் ஆகிடுச்சுப்பா, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விஷயம் சொல்கிறான், நாளைக்கு எல்லாருக்குமே இதுதான், அது ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு நாளைக்கு கொடுக்குறது, அது இன்னைக்கு கொடுத்துருந்தா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருப்போம்லடா. இதுதான் மஞ்சரி அங்கே சொல்கிறது. இப்போ இந்த இருட்டு கடை திருட்டு கேங் பார்த்தீங்கன்னா 2 முறை அதை பண்ணிட்டானுங்க போன வாரத்திலேயே. விஜேஎஸ் கேட்கல. சனிக்கிழமை நைட்டு பண்ணானுங்க, வெள்ளிக்கிழமை நைட்டும் பண்ணானுங்க. விஜேஎஸ் அதை கேட்கல. குறும்படெல்லாம் டேக் பண்ணியாச்சு, தைரியம் வந்துருச்சு. இப்போ பகல்லே செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க, டெய்லி செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. நேற்று அதுக்கு முன்னாடி எபிசோடில் அருண் சொன்னார்ல, அப்போ விஷால் சொல்கிறார், ஏன்டா ப்ரொவிஷன் கொடுக்குமான்ற ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்கு அப்படின்னும் போது, வியாழன் வெள்ளி மற்றவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கடா, வியாழன் வெள்ளியில் நம்ம சமைச்சிக்கலான்டா முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாரம் திருடுறதுக்கு. சரி, அப்போ வேன் வெள்ளி தானா, அப்போ அதுதானே இது இந்த ப்ரொவிஷன்லாம் திருடுனது? அது மட்டுமே இல்லை, ஜென்ரலாக காஃபி ஜெஃப்ரிக்கு, அன்ஷிதாக்கு, ரஞ்சித்துக்கு, வேறு யாருக்கும் சொல்கிறாதீங்க. ஏன்னா இன்சார்ஜ் ரொம்ப நல்ல மனசுக்காரர் இவர். எப்படி விட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? சாச்சனாக்கு விட்டு கொடுக்குறாரு. பெஸ்ட்டு ஈக்குவலாக வருது, சாச்சனாக்கு விட்டு கொடுக்குறாரு. ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல மனுஷன். எவ்வளோ பேர் நல்ல மனுஷன் தெரியுமா இப்படின்னு வாரு. விஜேஎஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, இப்படி பண்ணுறாங்க சார், அது நல்லா இல்லை சார் பார்க்குறதுக்கு சொன்னவர் இவர் தான், இந்த டப்பா தான். அப்போ டப்பா, இப்போ பாபா. அப்புறம் ஏற்கனவே பிபின்னு வேறு வச்சிட்டாங்கல்ல, பேர் வேறு, பிபி டப்பா பாபா. இதுதான் ஃபுல்லாகவே மாக்கிங்னு இப்போ அர்ச்சனாவோட சில பேர் சொல்லிட்டுருக்குறாங்க. அதை பற்றி தனியாகவே நாளைக்கு பேசுவோம். ஆனால் சிம்பிளாக சொல்லணுன்னா, அர்ச்சனாவை ரவுண்டு கட்டினது ஒரு 5-6 பேர்னு நினைக்கிறேன், புள்ளி கேங். இன்றைக்கி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ல கைகள் அப்படியே திரண்டுட்டாங்க. நான் ஷாக் ஆகிட்டான் அப்படியே. டேய் இவன் ஏன்டா பேசுகிறான், இவன் என்னடா பேசுகிறான், இவன் என்னடா பேசுகிறான்
அப்படி கார்னர் அட்டாக், இந்த ஓனாய் அட்டாக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, எல்லா டைரக்ஷன்லேருந்து வந்து அட்டாக் பண்ணுறது, அதை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது அப்படியே. ஸோ ஜாக்லின் அக்கா அங்கேயே சொதப்புனாங்க. அடுத்து நம்ம மொக்கை, இந்த மொக்கை வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லிடுச்சு, அது சொல்லன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கு. நக்கல்லாம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, நான் பேசிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனில் நக்கல் அப்படின்னு வந்தார் பாருங்க எங்கள் சீனியர், பயங்கர சீனியர், அவர் விஜேஎஸ்ஸே பார்த்து மிரண்டு போன சீனியர், ஆங்கருக்கெல்லாம் ஆங்கர் தீபக் சார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல், இன்னைக்கு இறங்கி பேசுகிறார். ஏய் என்னம்மா என்ன, நான் இப்படி தான் பேசுவேன், எவ்வளோ நேரம் பொறுத்து நிற்குது, என்ன கை வருது இப்படி கை, என்ன பாடி லாங்குவேஜ் அது சார், தீபக் சார் நீங்கள் எலைட்டு சார், நீங்கள் எலைட் அப்படியே எஸ்கலேட் ஆகிடுச்சு எனக்கு. என்னம்மா ஏன் சார் அந்த உடல் மொழி, எதிரில் நிற்கிற எதிரி தானே தீர்மானிப்பாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எதிரில் நிற்கிற மஞ்சரி தீர்மானிக்கிறாங்களா உங்கள் உடல் மொழியையும் உங்கள் பாடி லாங்குவேஜையும், உடல் மொழியையும் உங்கள் வார்த்தைகளும் என்ன ஸ்லாங்கு அப்படிங்கிறத மஞ்சரி தீர்மானிச்சிட்டாங்க. மஞ்சரி இதை சொன்னாங்களான்னா இல்லை, மஞ்சரி இவர் பார்க்குறாருல பிடிச்சிட்டாரு. ஆங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் சாருக்கு, எத்தனை வருஷம், என்னம்மா வெறி, அவ்வளோ வெறி ஊறி போயிருக்கு. எல்லைட்டு எக்ஸ்கலேட் ஆகுது, அப்படியே மேலே போகுது, அப்படியே மேலே ஏறுறாரு, தவுறாரு மேலே, டேபிள் மேலாம் தவி ஏறி, ஏய் இப்படி பண்ணுறது தப்பே இல்லை, இப்படி பண்ணுறது தப்பே இல்லை. அன்றைக்கி ஜாக்லின் வந்து ஸ்கூல் டாஸ்கில் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு போனாங்களே, அன்றைக்கி என்ன சொல்லிச்சு இந்த வாய், இப்படிலாம் சொல்கிறக்கூடாதுல்ல. இவர் எவ்வளோ பெரிய சீனியர், ஐயோ சிவகார்த்திகேயனுக்கும் முன்னோடி இல்லை இவர், எல்லா ஆங்கருக்கே ஆங்கரில் இவர், என்ன லாங்குவேஜ் அது, அவ்வளவு திமிரு தெனாவட்டு வருது. நான் கேப்டன் கிடையாது தீபக்கு, இந்த தீபக்கை நாங்கள் பார்க்கவே இல்லையே முதல் நாள் இருந்து, எங்கேருந்து வந்தார் இந்த புது தீபக்கு, இந்த புது பாடி லாங்குவேஜ் புது ஸ்லாங்கு எங்கேருந்து வந்தார், ஜாக்லின் கிட்ட வருவாரா அந்த தீபக்கு, சவுண்டு கிட்ட வருவாரா, ஆனந்தி இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்களா வருவாராங்க, வரமாட்டார்ல. மஞ்சரின்னா வருவாரா என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் இவர் வந்து விசாரணை பண்ணுறாரு கேப்டனா, அவன் நேராக அங்கே போகுது மறுபடியும். ஸோ இங்கே வந்து பயங்கரமாக எத்தனை முறை சொல்கிறாரு தெரியுமா, கையெடுத்து கும்புறது தப்பில்லை, கையெடுத்து கும்புறது தப்பில்லை. அவன் கையெடுத்து இப்படி மரியாதை நிமித்தமாக வாங்க வணக்கம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, அது தப்பு இல்லையா, மேனர்ஸ் இல்லை, இப்படி தட்டினாங்க மேனர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து தப்பு இல்லை, கையெடுத்துக்குமா அவன் உரிமைன்ற, அப்படி உரிமையா அவன் உரிமை, எனக்கு தெரில தப்பு கிடையாது, நீ பண்ணுறதான் தப்பு. அங்கேருந்து ஒருத்தன் குரலை கொடுக்குறான் திடீர்னு, செட் ப்ராப்பர்ட்டி இந்த வசூல் ராஜா படத்தில் வரும்ல, சப்ஜெக்ட் திடீர்னு இந்த கண்ணை வந்து டிமிடிப்பு அடிக்கும்ல, திடீர்னு பார்த்தா இது வாயை டிமிடிப்பு அடிக்குது. சத்யா அங்கேருந்து இப்போ தான் முழிச்சிருக்கிற, அப்படி திடீர்னு ஷாக்கு நமக்கு, என்னடா திடீர்னு முழிச்சிட்டான் இவன் அப்படின்னு பார்த்தாங்க. ஏய் நான் ஹவுஸ்மேட்டாக சொல்கிறேன், திடீர்னு இந்த பக்கம் நம்ம ஜூஸ் குமார் அவர் வந்து இல்லை அது தப்பு இல்லை, இந்த பக்கம் ஜெஃப்ரி இன்னொரு பக்கம், எல்லா சைடும் வராங்க. அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க, வந்து உட்கார வச்சா ஜென்ரல் கருத்தெல்லாம் எடுக்கிறான் இந்த அண்ணன் டப்பா அண்ணன் ஜென்ரல் கருத்தெல்லாம் எடுக்கிறார். அதாவது சோறு குழஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் ஜென்ரலாக மற்றவங்க எப்பயோ சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. மஞ்சரி வந்து சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் என்னை பற்றி வருது, இந்த இஷ்யூவை பற்றி பேச வரீங்க, என்னை பற்றி பேசுங்க, ஏன் ஜென்ரல்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஜென்ரலாக பேசினா ஏன் பேர்லேருந்து ஏன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே இன்னொருத்தங்க நம்ம பேக்கரி அக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்லேருந்து எழுந்திரிச்சிட்டாங்க. ஐயோ என்னது ஸ்டாண்டு, ஜெஃப்ரி ஸ்டாண்டில் தானே இவங்க இருப்பாங்க, இவனா ஏஞ்சிட்டாங்க பார்த்தா ஜெஃப்ரி ஸ்டாண்ட்லேருந்து ஏஞ்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இவங்க வந்து ஷட்டப் அப்படின்னு ஒன்று, யூ ஷட்டப். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 பேர் பாஞ்சு வராங்க. ரஞ்சித் ஏந்து ஓடி வராரு, ஜாக்லின் அக்காவா அந்த டீமன் அக்கா ஏஞ்சல் ட்ரஸ்ட் இருக்காங்களே அவங்க அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. இந்த பக்கம் ஜூஸ் குமார் ஓடி வராரு, எப்படி நீ ஷட்டப் பண்ணுவ, இந்த பக்கம் டப்பா அண்ணா ஓடி வராரு, எப்படி நீ ஷட்டப் பண்ணுவ, நேற்று கேமில் ஷட்டப் நான் வாயை மூடுன்னு சொன்னாங்களே அப்போ நீங்கள்லாம் சொல்லணும், என்ன நேற்று பேசுனதெல்லாம் இப்போ பேசுனுங்கிற அப்படின்னு யார் நம்ம பேக்கரி அக்கா, என்ன நேற்று பேசுனதில்ல, பொய் நான் என்ன சொன்னேன், பேசாதீங்கன்னு தானே சொன்னேன், பேசாதீங்கன்னு சொல்ல பேசிகிட்டே இருக்கிறீங்க, பேசும்போதே பொய்யா பேசிகிட்டு இருக்கு இந்த பீஸு. இது சொல்லுது மஞ்சரி பொய், வாயை திறந்தா பொய். இன்னொரு பொய்யும் விஷாலும் மஞ்சரியும் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஆள் சமைச்சா தானே இப்படி வருது, இன்னொரு கல் இருக்குல்ல, இன்னொரு அடுப்பு இருக்குல்ல, கிச்சன் டீமில் 6 பேர் இருக்காங்கல்ல, விஷால் சொல்கிறான் தர்ஷிகா சமைக்கலாமே, அவன் ஆளையே போட்டு கொடுக்குறான்.
தர்ஷிகா சும்மா தானே இருக்கிறாங்கன்னு. இந்த டிஸ்கஷன் போகுது மஞ்சரிக்கும் விஷாலுக்கு நடுவில். பக்கத்தில் இந்த சவுண்டு கேட்குறாங்க. நானும் கிச்சன் டீம் தான், என்கிட்ட சொல்லுங்க. கேட்டுட்டு அங்கே போய் ஜாக்லின் கிட்ட, நான் கிச்சன் டீமுங்கிறதுனால என்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களா உங்ககிட்ட? இங்கேயும் போய் எத்தனை போய் நேற்று நைட்டு இந்த லாஸ்ட்டாக எபிசோடில் முடியும் போது தீபக் எல்லாத்தையும் செக் பண்ணுறமா அப்படின்னு சொன்னால், நேற்று நான் பண்ணிட்டேன். நேற்று நான் பண்ணவே இல்லை, நேற்று பண்ணுவாங்க. அங்கே வந்து நேற்று நான் பண்ணிட்டேன். இவ்வளவு வாயை திறந்தா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு ராணுவ என்னென்ன நாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? முதல் 3 வாரத்தில் மூளை வேலை செய்யல, எனக்கு மூளை வேலை செய்யாது, என்னை பற்றியும் எனக்கு சொல்ல வராது, மூளை என்ன கரண்ட்டு கொடுத்தா வேலை செய்ய வைக்க முடியும். இன்னைக்கு ராணுவ பார்த்து மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மூளைக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மூளை வேலையே செய்யலை, ஒர்க்கே ஆகலை. இந்த பொய் பேக்கரி அக்கா வந்து பொய்ன்னு கத்த. அந்த பக்கம் அருண் வந்துட்டார், டப்பா அண்ணன் சாரி, அவர் வந்து பொய். அவர் அப்படியே இந்த பக்கம் மஞ்சரி பொய் சொல்கிறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் முத்துவும் பண்ணுறான். உடனே இவருக்கு ஏறிச்சு இல்லை தீபக் சாருக்கு. அங்கே வந்து தீபக்கா இருந்தாராம், இங்கே வந்து கேப்டனாக வந்துட்டாராம். அப்படியா? கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது, இவர் ரூல்னு ஒன்று வச்சுருந்தாரு. இது வந்து ஜெயில் மாதிரி இருக்குன்னு முந்த நாள் சொன்னாங்கல்ல, அது இப்போ உள்ளுக்குள்ளவே இருந்துச்சா, அது வெடிச்சு வருது. இதெல்லாம் நடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். கட் பண்ணுமான்றது. கட் பண்ண வந்தா, ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்கிறத கேட்டுரு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், அதை கேட்டுரு. இதை பார், கரெக்டாக என்ன நடந்துச்சு சொல்லு. அப்போ தான் நான் தீர்ப்பு கொடுக்க முடியும், நான் விசாரிக்க முடியும். சார், தீபக் சார், விஜய் சேதுபதியை அண்ணாந்து பார்க்குற தீபக் சார் கரெக்டாக சொல்லணுமா? முதல் வாரத்தில் ரஞ்சித் கிட்ட போய் சொன்னார்ல, இந்த நொட்டினார்ல, முதல் வாரத்தில் ரஞ்சித் கிட்டே போயிட்டு யார் சொன்னது? ரவீந்திரன் போய் சொன்னார்ல, 2 பேரும் எலிமினேஷன் கேம் தான், எலிமினேஷனில் இருக்கிறதுனால நம்ம இது கேம் ஆடுவோம், ப்ராங்க் பண்ணுவோன்னு. அப்போ இவங்கெல்லாம் அங்கே தானே இருந்தாங்க. விஜய் சேதுபதி குறும்படம் போடாமல் அதை வாயில் குறும்படம் போட்டதுனால வந்து என்ன சொன்னார் சார்? தீபக் சார் புரியல சார், ரவீந்திரன் சார் ரஞ்சித் சார்கிட்டே சொன்னாரா சார்? ஓ மை காட், முதல் குறும்படத்திலே சிக்கின சாருங்க அவரு. சார், முதல் குறும்படத்திலே சிக்கின ஆள் வந்து சார் எக்ஸாக்டாக சொல்லுங்கள், எக்ஸாக்டாக தீர்ப்பு கொடுக்கணுமா இவர்? தீர்ப்பு இப்போ ஏந்து சொல்கிறாங்க, இல்லை நான் போனேன் பட்டரு கல் கேட்டேன் இல்லைன்னாங்க. அதுக்குள்ளே ஜெஃப்ரி திடீர்னு ஸ்டாண்டு ஏந்திருச்சு. ஃபஸ்ட்டு சவுண்டு ஏந்திரிச்சாங்க ஸ்டாண்டில் இருந்து. ஜெஃப்ரி தோல் தானே அவங்களுடைய ஸ்டாண்டு, ஏந்திரிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டே ஏந்திரிச்சு. இல்லை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. ஜாக்லின் அக்கா இல்லை நீ மாற்றி சொல்கிற. என்ன மாற்றி சொன்னாங்க? டோஸ்ட்டு அவங்க சொல்லலை. டோஸ்ட்டுன்னு சொன்னது நம்ம டப்பா அண்ணன் அருண். டோஸ்ட்டுன்னு அவங்க கல் இருக்கான்னு கேட்டாங்க, அதான் அவங்க சொன்னது. நீ அங்கே மாற்றி பேசுகிற. நடுவில் தீபக் பலமுறை மாறிட்டே இருக்கு. தீபக் கேப்டனாகவும் கேப்டன் தீபக்காவும் மாறி வரீங்க. கேப்டனாக நிற்கும் போதே வந்தார், அது தீபக்கா? அது கேப்டனா? அது கரெக்டாக சொல்லு முடிச்சிடணும். இவ்வளோ பேர் வந்து கத்த விட்டுட்டு எல்லாரையும் கடைசியாக இதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குது. இந்த இடத்த வந்து எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. யார் ரெஸ்பெக்ட் பண்ணோம்? இன்னைக்கு எல்லா முகத்தரையும் நாராக கிடியுது இல்லை? அவ்வளவு வன்மமாடா உங்களுக்கு மிடில் கிளாஸ் மேலே. அதனால தான் முத்துன்றீங்களா நீங்கள்? கைத்தட்டலுக்காக மட்டும் இல்லைல்ல, நிறவெறியும் சேர்ந்துருச்சு அங்கே. மஞ்சரியை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு. அவங்க யார் அவங்க சாதாரண வீட்டிலேருந்து வந்தவங்க. இவன் யார்? முத்து. இவன் மிடில் கிளாஸ். இவங்கெல்லாம் வெளியில். மற்றவங்களாம் ஆர்டிஸ்ட் சீனியர் எல்லாம் கத்த விட்டுட்டு அப்புறமா நீ பேசு. இவன் முத்து எழுந்துக்கிறாரு பேசுறதுக்கு. முதல்ல அருண் 1 மணி நேரம் பேசுவான், அதெல்லாம் பேச விடாதீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த பக்கம் மஞ்சரி எழுந்துக்கிறாங்க பேசுறதுக்கு. ஷபா, யாரு? நம்ம தெரேசா அக்கா ஓடி போய் கட்டி பிடிப்பாங்கல்ல யாருன்னா அழுதாங்கன்னா. அப்படியே பாஞ்சு போயிட்டு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்கல்ல வலை போட்டு. அந்த ஜாக்லின் அக்கா இப்போ ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. அண்ணா டீமன் அக்கா, அந்த டீமன் அக்கா ஷபா, எப்படி ஷபா, அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அத்தனை இடத்துலேருந்து, அத்தனை டைரக்ஷன்லேருந்து எவ்வளவு பேர் போட்டு அடிக்கிறானுங்க. கேள்வி மேலே கேள்வி பேசவே விடாம. கேட்டால் சமைக்கணும். ஐயோ நாங்கள் போய் சமைக்கிறோம். இங்கே எல்லாம் சாப்பிடவே இல்லை தெரியுமா? அதை யாராவது யோசிச்சாங்களா? சாப்பிடவே இல்லை நீங்கள். அப்படி செய்யாத, வந்துரு. அங்கே இருக்க இஷ்டம்லாம் வந்துரு. அத்தனை பேர் ஆள் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கேங்கில் இருக்கவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சவுண்டும் சொன்னாங்க, ஒரு இடத்துல தர்ஷிகாவும் சொன்னாங்க. ஒரே ஆள் சமைக்கிறது எதுக்கு சமைக்கிற? ஏன்? இதில் பெஸ்ட்டுக்கு சார் சத்யாவான்
வெங்காயம் வெட்டினான், 100 வெங்காயம் வெட்டியிருப்பான். இந்த ஜூஸ் குமார் சொன்னார்ல 100 பாத்திரம், அவங்கெல்லாம் 1000 பாத்திரம் தேய்ச்சிருப்பாங்க அப்படின்னு. ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை போட்டால் ஏஞ்சல் ஆகிட முடியாதுக்கா, உள்ளே இருக்கணும்க்கா. அது டீமன் அக்கா. இன்றைக்கி தான் பார்த்தேன் ஒயிட் ட்ரெஸ்ஸில் டீமன் இருக்கிறத முழுசாக பார்த்தாங்க. ஷபா எழுந்திருக்கும் போதே மற்றவங்கெல்லாம் அழுதா ஓடி போய் மீன் பிடிச்சி, அதெல்லாம் சும்மா தானே, அதெல்லாம் ஃபேக்குன்னு இப்போ தெரியுதா? இங்கே ஒருத்தர் இத்தனை பேர் டார்கெட் பண்ணும்போது இரு மஞ்சரி நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்ல வரல, அங்கே எல்லாமே பொய்யா? இப்போ டீமன் தானே ஒரிஜினலா? இதுக்கு சீசன் 4 வந்த அர்ச்சனாக்காவே பரவாயில்ல. இந்த கிச்சன் பஞ்சாயத்தில் இவங்க பண்ணாங்கல்ல, அத்தனை பேரோட முகத்தரையும் நார்னராக கிழியுதுங்க. எல்லாம் பார்க்கும்போது ஆர்டிஸ்ட், எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க இவங்கெல்லாம். தொழில் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. அந்த திருட்டு பயில் என்னடா மரியாதை? அந்த டப்பா ஆறுன்னு தான் சொல்கிறேன், என்னடா மரியாதை உனக்கு? தொழில் மேலே சத்தியம் பண்ணுற. இதில் போய் தனியாக போய் அழுதாராம்மா. ஐயோயோ நான் ஏதோ தனியாக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி நினச்சிடுவாங்களோ, சாப்பாடு லாஸ்ட்டாக சாப்பிட போகிறாராம். இதுக்கு ஒத்து ஊதுதுங்க வெளியே இருந்து. எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக, ஏன்டா லாஸ்ட்டாக சாப்பிட போகிற? எல்லாரும் சாப்பிட்ணும் திருப்தியாக, பத்தாமல் போயிடக்கூடாதுண்ணா. இல்லை, இவன் கேப்டனாக இருக்கும்போதே திருடி தின்னவன், திருடி சமைச்சு அது சொர்க்கம் மாதிரி இருக்கான் சொன்னால. இப்போ அழுகுறாராம். திருடன் சிக்கனதும் என்னென்ன பல்ட்டி அடிக்கிறான் பாருங்க. அந்த பல்ட்டி ப்ரொஜெக்ஷன்னு சொல்லவே இல்லை. இவன் பேசுவான், தீபக் நான் கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு கேப்டனாக வர்றதுக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் முத்துக்குமரன் இருக்கார். நாங்கள் போட்டோமான்னா உங்கள் இஷ்டம் அப்படிங்கிறாரு தீபக்கு. எழுந்த முத்துக்குமரன் உட்கார்றாரு. முத்துக்குமரன் நீ உட்கார்ந்தா நானும் உட்காருவேன், நீ உள்ளே ஏதாவது திணிச்சிருவேன். தீபக் அஞ்சலி பாப்பா சீனியர்ரா, டேய் ஒரு சீனியர்ரா அவரு. அஞ்சலி பாப்பா, அவரு அஞ்சலி பாப்பா ஆகிட்டார், திணிச்சிருவாங்க அவருக்கு. இப்படி பார்க்குற இடத்துலலாம் வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன். கோட்டைக்கிட்டே இருந்து தான் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரீமாக வருது. இதில் பர்சனல் அட்டாக். உனக்கு வெறும் பேச்சு தான், பேச்சு மட்டும்தான் இருக்குது. டேய் அப்போனா நான் ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறேன். 4 பேர் சொல்கிறாங்களே, 4 பேர் சொல்கிறாங்கன்னா உண்மை இல்லாமல் வரும். 6 பேர் சிந்து திருநீங்களடா நீங்கள். 6 பேருமே டுபாகூருங்கடா நீங்கள், தொடர்ந்து திருடினவங்கடா நீங்கள். திருடி சாப்பிட்டவங்க என்னடா மரியாதை? இதில் இவன் தொழில் மேலே சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் கடைசியாக அச்சாம் பாருங்க அந்த பல்ட்டி. சாச்சனாக்கு விட்டு கொடுக்குறாராம்மா பெஸ்ட்டை. சாச்சனாக்கு நான் விட்டு கொடுக்குறேன். ஐயோ வல்லல் இவர். ப்ரொவிஷனை திருடுதானா நீ? ப்ரொவிஷனை திருடினவன் தானே நீ? வல்லலாம் இவர். அப்படியே மார்க் பண்ணுறது வருது இயல்பாங்க. நான் டப்பா அண்ணன் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு செகண்ட் சேவ் ஆனதுன்னு பார்த்தா தீபக் சார் பண்ணாரு பாருங்க. கை தட்டணும், விஜேஎஸ் மாதிரி கை தட்டணும் இருக்கு. கை தட்டும். வெறி அம்புட்டு வெறி பூச்சி திரியுதுங்க. அத்தனை பேரும் அத்தனை டைரக்ஷன் கொதறனா. அங்கே சௌந்தர்யா அவ்வளோ கற்றுனாங்களே கேமில். அங்கே வாய மூடுன்னு அப்பெல்லாம் வரல, ஷட்டப்னு எவனும் சொல்லல அங்கே. இதுக்கு அதுவும் இதுவும் ஒன்று தானே. நேற்று நடந்தது ஏன் பேசுகிறப்போ சவுண்ட் அக்கா, பேக்கரி அக்கா, அவங்க அந்த மூஞ்சி ரியாக்ஷன், அது பேசுகிற டோனும் பார்க்குற பார்வையும், அது என்னது? அது க்யூட்டாடா? அது பேக்கரி அக்கா பண்ணால் எல்லாம் க்யூட்டு ஸ்வீட்டு. அத்தனை பேருக்கு உள்ளே இருக்கிற அந்த வன்மம் கூட கிடையாது. வன்மம் ரொம்ப சாதாரணமான வார்த்தைங்க அது. அதுக்கு மேலே இது மேலே அத்தனை பேரும் ஓநாய்கள் மாதிரி கடிச்சு கொதறதுக்கு வருதுங்க எல்லா டைரக்ஷன்ல இருந்தும். அங்கே ஆனந்தி மேலே நம்ம இதுக்கு முன்னாடி பல விமர்சனங்களை வச்சிருக்கிறோம். பவித்ரா மேலேயும் இருக்குது. ஆனால் 2 பேர் எழுந்து சொன்னாங்க பாருங்க. 2 பேர் தான் எழுந்து சொன்னாங்க அங்கே இது தப்பு, எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு. 7 சீசன் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அறிவாளிகள்ல, ஆர்டிஸ்ட்ல இவங்கெல்லாம். 7 சீசனுக்கு அப்புறம் இப்படி அத்தனை மூலையிலேருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசவே விடாம. தப்பு பண்ணாததுக்கு முன்னாடியே தப்புன்றானுங்க, பொய்ங்கிறானுங்க, பொய்ன்றானுங்க, பிராண்ட் பண்ணுறானுங்க. என்னம்மா தீபக் சார் ஒரிஜினல் இதுதான் சார். அவ்வளோ மக்களை, எளிமையான மக்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதுல்ல. நீங்கள்லாம் ஆர்டிஸ்ட் சார், நீங்கள சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அத்தனை பேர் முடிக்கிறானுங்க, எல்லாம் கடிச்சு கொதறச்சிங்க, இதுங்க வன்மத்தை கக்கிச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது. ஐயையோன்ட்டு லேட்ஸாக கொஞ்சோண்டு உரைக்குது. அங்கே கூட பாருங்க என்ன சொல்கிறாரு தீபக்கு சார். அருண் கையெடுத்து கும்பிடுறது தப்பு இல்லை, கையெடுத்து யாரை கும்பிட்டான்? விஜய் சேதுபதி கையெடுத்து இப்படி கும்பிட்டாங்களா? அது நக்கல் தெரியலையா? அஞ்சலி பாப்பா தீபக் சார் அவர் தீபக்கா இருப்பார், கேப்டனாக மாறுவார், அஞ்சலி பாப்பாவும் மாறிடுவார். அப்படி மாறினது தான் அது. தெரில, அது தப்பு இல்லை, அவன் உரிமை.
இங்கே யார் யார் என்னென்ன தோணுதோ எல்லாம் பண்ணுவாங்க. உனக்கு பிடிக்கல நீ ஓரமா போ சொல்லிட்டாரு. அப்புறமா ஐயோ கொஞ்சோண்டு மூளை எங்க வேலை செஞ்சுருக்கும் போல இருக்கு. அப்புறமா உங்களுக்கு எதிராக அது இருந்தாலும் அது தப்பாக இருந்தாலும் தப்பு தான். அது வந்து தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு முறை அது வருது. அதுக்கு முன்னாடி 100 முறை சொல்லியாச்சு. அது உரிமை உரிமை உரிமை. மார்க் பண்ணுறது உங்கள் உரிமையா? மார்க் பண்ணுறது உரிமை. கேவலமாக பார்க்குறீங்க. அருணுடைய அந்த டோனும் கோவமும் ஆரம்பத்துலேயே ப்ரொஜெக்ஷன், எங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ஷனாக பார்க்குறீங்க. அந்த கோவம் வருதுங்க அப்படியே மூஞ்சில். யாரு நீ எல்லாம் யாரு அப்படிங்கிறதா? உனக்கெல்லாம் நான் சமைச்சு போடணுமாங்கிறதா? ஏன்னா இவனுங்களுக்கு என்ன, இவர் தீபக் சொல்கிறாருல, சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன 100 நாளைக்கு ஒப்பந்தம் போட்டாங்களா? இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக சமைக்க போகிறீங்களாங்க? அடுத்த வாரம் ஆள் மாற போகிறாங்க. அடுத்த வாரம் நீ கேப்டனே கிடையாது. அவசரப்பட்டு நீன்னு சொல்லிட்டேன் சார்ல. ஐயோ இவ்வளோ பெரிய சார் அவர், தீபக் சார், எலைட் சார் அவர், எலைட் எக்ஸ்கலேட் ஆன சார் அவர். இன்னைக்கு அத்தனை பேர் முகத்திரியும் இவ்வளோ கேவலமாக கிஞ்சி தொங்கிடுச்சு. இனி சுத்தமாக மரியாதை இல்லை. சொம்புங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை அல்ல கைகளுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. அடுத்து முத்து வெர்சஸ் நேராக வராங்க. இப்போ முத்துவுக்கு வந்து இவர் குறை சொல்லிடுவாராம். முத்து வந்து எழுந்து கேட்குறோன்னா பேச விட மாட்டாங்களாம். அது வேணாம், அது வேறு இடத்துல பேசிங்க. அப்போ நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுங்கிறாரு. அப்போ அப்புறமா அந்த கான்வர்சேஷன் வரும்போது அது இவங்களுக்கெல்லாம் கைத்தட்டல் வருதே அப்படிங்கிற அந்த கேள்விக்கு முத்து அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உனக்கு வந்து பயம்டா, நீ ட்விஸ்ட் பண்ணுறடா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, வெறும் பேச்சை வச்சு மட்டுமே ஒருத்தன் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறது தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் இஷ்டம், அவன் நினச்சிக்கிட்டோம். உன் பாடி லாங்குவேஜை நீ எப்படி வேணால் காட்டலாமா, அது உரிமையா? ஒருத்தன் நினச்சிட்டே போட்டோமே தப்பாவே, அது எப்படி தப்பாகும்? அவன் அது அவனுடைய தாட்டில் ஒன்று இப்படி பண்ணலாம்ல, அது அவன் நினப்பு. அது எப்படி தப்பாகும்? நினைக்கிறதே தப்பா. சொல்கிறது யாரு? போன சீசன் அர்ச்சனாக்கா டைட்டில் வின்னருடைய குரு இவர். இந்த மார்க்கிங் டப்பா பாபா 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 இவர் வந்து சொன்னார் போன சீசனில் அப்படி தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னதும் அப்போட உரைக்கலை. நேராக போயிட்டு அப்புறம் முடிச்சுட்டு பர்சனல் அட்டாக். இப்போ இவ்வளோ நேரம் நீ பண்ணிட்டு இருந்தே, அது என்னது? தீபக் சாரை கேட்க சொன்னால் முன்னாடியே முத்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொடுக்குறாரு தீபக். இது என்னது மேனர்ஸா இது? அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாரு பாருங்கள் கேப்டன் சொன்னால் சரி விடு கொஞ்ச நேரம் விடு. ஏன்னா அவங்கள விஷால் கேங்கின் மூத்த அண்ணன் தான் இந்த தீபக் சார், சீனியர் சார். அது அப்பட்டமாக தெரியுது இல்லை? இனி தனியாக வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தொங்கிடுச்சு, மொத்தமாக கீஞ்சிடுச்சு. இனியும் முட்டு கொடுக்குறவனுங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் கேட்கணும். இப்போ இவ்வளோ தூரம் நடந்துச்சு இல்லை? இந்த மொக்க குழந்தைக்கும் அந்த சிவா ஜூஸ் குமாருக்கும் நடந்தது இல்லை கான்வர்சேஷன். இன்னும் லவ் பண்ணுறேன்லாம் சொல்கிறேன். அப்படி எனக்கு புரியலங்க. லவ் பண்ணுறேன் ராமர் இவர் மாதிரி அனுமார் மாதிரி அப்படியே கொடுத்து வாங்குகிறோம் சொல்லிட்டு இவர் மோட்டிவேட் பண்ணுறாராம். லவ் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் தூய ஆத்மா என்ன தெரியும் பண்ணுச்சு? மொக்க குழந்தை சொன்னோம்ல, அது மொக்க குழந்தைன்னு. அந்த மொக்க குழந்தை ஓடி வந்து ஜெஃப்ரியை பசர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குது யார் பொம்மை எடுக்கணும்னு. அங்கேயே சிரிப்பு. அதுக்கப்புறம் ஓடி வந்து ஜெஃப்ரி பொம்மை எடுத்துட்டுனே உள்ளே வச்சிருவோம். கேம் ஆடா இது? எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க பவித்ராவை. 6 பேர் அவுட் ஆகினாங்க. கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கெத்து இல்லைடா. பவித்ரா ஒரே ஆள் சட்டுன்னு தூக்குனார்ல எண்டில், என் தலைவன் டப்பா தலைவன், அதான்டா கெத்து. என்ன ஒரு ட்விஸ்ட் இல்லை? இப்போ எடுத்துகிட்டு போய் வச்சதும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சதும் உடனே இந்த டீமன் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கல்ல அவங்க வந்துட்டாங்க. வந்து தூய ஆத்மா நீ, பரிசுத்தமானவன் நீ. ஏன் ஆனந்தி கரெக்டாக முத்துவை கூட்டு போய் கேட்டாங்க. அங்கே முத்து சொல்கிறாருல, ஜாக்லினுக்கு பிடிச்சதே ஒருத்தன் செஞ்சுட்டான்னா அன்றைக்கி அவன் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதாநாயகனை பார்க்குறாங்க ஜாக்லின். இப்படி ஒர்த்தே இல்லாமல் ஜெயிச்சுட்டு ஒர்த்தான் ரெட் கார்டு கொடுத்து வார்னிங் கொடுக்க வேண்டியவன். நான் அதான் சொல்லிகிட்டே இருந்தேன், இவன் ஜெயிச்சிட்டான்னா அப்போ யாரா விளையாடுனது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிவா எடுத்துகிட்டு போய் வச்சிட்டாரா சாச்சனாவா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கடைசியில் ட்விஸ்ட் வச்சார் பிக் பாஸ். 2 நம்பிக்கைக்குரியவர்களை கூப்பிடுங்கன்னு. நம்பிக்கைக்குரியவர் பண்ண வேலை இது. பண்ணிவிட்டு ஒரு அழுக தூய ஆத்மா. 2 பேரில் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லையா? டேய் அங்கே ஒருத்தன் ஜூஸ் குமார் அதுக்கப்புறம் அச்சம் இல்லையா மேலே பார்த்து. இவர் வந்து ஜாக்லின் அம்மாவாக பார்த்தாராம். மேலே என்னத்தை பார்க்குறாரோ தெரில. அது ஒரு காமெடி. இத்தனை பேரும் விளையாட்டு வெளியே வருதோ இல்லையோ, திறமை வெளியே வருதோ இல்லையோ, இது முத்து உங்கள்கிட்ட ஒரு திறமையும் இல்லை, வெறும் பேச்சு தான் சொல்கிறது இவர். அத்தனை வன்மத்தையும் உள்ளே வச்சுட்ருக்கிற இந்த மார்க்கிங் குழந்தை, மொக்க குழந்தை, டப்பா பாபா 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 இவர் வந்து சொல்கிறாரு அங்கே.
மொக்க வாங்கினார் அங்கே. இவரை வந்து மாற்றி மாற்றி ஒன்றுமே இல்லாத கண்டென்ட்டை ஜாக்லின் அந்த டீமன் எவ்வளோ உருட்டுன்றது இன்றைக்கி பார்த்தோம்ல. ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப சூப்பர் தூயமானவன், நீ ஹீரோவா அவரு. செக்கு வைக்கிற இடத்துலலாம் தப்பிச்சு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு செக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க குழிக்குள்ளே. மொத்த ஓநாய்களும் சிக்கிடுச்சு. நாளைக்கு என்ன பண்ணுறாரு, குறும்படம் போடுவார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். விஷால் கேங்க அடிக்கிறத விட்டு, இந்த திருட்டு கும்பல் அடிக்கிறத விட்டு, முத்து நீங்கள் அங்கே இருந்தீங்களே தக்காளி சட்னி மேட்டரில் நீங்கள் ஒன்று சமாளிச்சிங்களேன்னு முத்துக்கிட்ட திருப்பி போகிறார் அதை. ஏன்னா அதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தாங்க போல இருக்கு. விஜய் அதை பண்ணாலும் பண்ணுவார். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.